அன்பர்களே, ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு விழாவை திரு அவை மகிழ்ந்து கொண்டாடுகின்றது. உண்மையிலேயே இயேசுவினுடைய உயிர்ப்பின் பின்பு 40வது நாள், அதாவது கடந்த வியாழக்கிழமை, கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு விழாவை ஐரோப்பிய நாடுகள் கொண்டாடுகின்றன. வசதிக்கு ஏற்ப இலங்கை மண்ணை பொறுத்தளவிலே இந்த விழாவை ஞாயிறிலே கொண்டாடுகின்றோம். இயேசு கிறிஸ்து விண்ணேற்பு அடைந்தார். இந்த கூற்றை லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியினுடைய இறுதி பகுதியிலே 24ஆம் அதிகாரம் நற்செய்தியினுடைய இறுதி கூற்றாக இயேசு தம்முடைய சீடர்களை பெத்தானியாவுக்கு மட்டும் அழைத்து சென்று அவர்கள் காணும் காட்சியாக அவர் விண்ணேற்பு அடைந்தார். அவருடைய விண்ணேற்பிலே சீடர்கள் பெரும் மகிழ்ச்சி கொண்டார்கள். அதை ஒரு வெற்றியாக, நிறைவாக, பெருமிதமாக அவர் வந்த இடத்திற்கு திரும்பி சென்றார். அந்த இடத்தில் இருந்து அவர் மீண்டும் தன்னுடைய தந்தையோடு இணைந்து கொண்டார் என்ற அந்த அழகான நிகழ்வை கண்டுகளித்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. பின்பு திருத்தூதர் பணிகள் இந்த நூலினுடைய ஆசிரியரும் பெரும்பான்மையாக லூக்காவாக இருக்க வேண்டும் என்று நம்புகின்ற நாம், அவருடைய அந்த திருத்தூது பணிகளிலே 1வது அத்தியாயத்திலே இயேசு விண்ணேற்பு அடைந்தார் என்று குறிப்பிடப்படுகின்ற பொழுது, அவர் இந்த சீடர்கள் மத்தியிலே 40 நாட்களாக அவர்களை மீண்டும் உயிர்த்த ஆண்டவராக சந்தித்தார். அவர்களோடு உரையாடினார், அவர்களோடு உணவருந்தினார். அப்படிப்பட்ட பல சந்திப்புகளின் பின்பு அவர்களுடைய இறை நம்பிக்கையை, உயிர்ப்பின் நம்பிக்கையை உறுதிப்படுத்திய பின்பு இயேசு அவர்களுக்கு தூய ஆவியானவருடைய வரங்களை அவர் வாக்குறுதியாக கொடுத்து, அவர்கள் அனைவரும் காண வானங்களுக்கு முகில்களுக்கு மேலாலே அவர் உயர்த்தப்பட்டு விண்ணேற்பு அடைந்தார் என்று சொல்லுகின்றார். அதனாலே இவர்கள் இப்படி வானத்தை பார்த்து கொண்டிருந்த பொழுது தேவதூதர்கள் வந்து, நீங்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டு இருக்காமல், நீங்கள் உங்களிடம் அவர் எப்படி விண்ணேற்பு அடைந்தாரோ அப்படி அவர் மீண்டும் வருவார், அக்காலம் வரை நீங்கள் நற்செய்தியை சென்று அறிவியுங்கள் என்று அனுப்பி வைக்கின்றார், உற்சாகப்படுத்தி வைக்கின்றார்கள் இந்த தேவதூதர்கள். இந்த விண்ணேற்பு என்றால் என்ன? ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கின்றான், அவன் வாழ்கின்றான், அவன் மரிக்கின்றான். இந்த இறப்பின் பின்பு அவருக்கு என்ன நடக்கின்றது என்பதை பல சமயங்களும் பலவாறு எடுத்து சொல்லுகின்றன. மனிதன் என்பவருக்கு இறை சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் அழிவுக்குரியவன் அல்ல. அந்த உடல் மண்ணோடு மண்ணாக அது அழிந்து போகலாம். ஆனால் அழியாத ஒரு ஆன்மா மனிதனுக்குள்ளே இருந்து இறைவனை தேடி அது பயணித்து கொண்டிருக்கின்றது. இந்த மனிதருடைய உயிர் என்பது கடவுளுக்கு சொந்தமானது. கடவுளோடு மீண்டும் அது முழுமையாக இணைய வேண்டும் என்ற அந்த எதிர்நோக்கை கிறிஸ்து தம்முடைய வாழ்விலே அவர் நிறைவேற்றுகின்றார். இந்த விண்ணேற்பு என்பது ஒரு நிறைவு ஆகும், பயணத்தினுடைய நிறைவு ஆகும். பயணத்திலே நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி செல்லுகின்றோம், ஒரு குறிக்கோளை நோக்கி செல்லுகின்றோம். அதுதான் எங்களுடைய கதி என்று பயணிக்கின்ற எங்களுடைய வாழ்விலே இறை தந்தையோடு ஒன்றிப்பதுதான் கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு நிகழ்வு ஆகும். அதை நாம்
தந்தையினுடைய வலது பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றார், வெற்றி வீரராக அமர்ந்திருக்கின்றார், ஆட்சியின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவராக அமைந்திருக்கின்றார். இப்படியெல்லாம் கிறிஸ்துவனுடைய மாட்சிப்படுத்தப்பட்ட மகிமை நிறைந்த பிரசன்னத்தை, அதை நாங்கள் விண்ணகம் என்று சொல்லுவோம். இந்த விண்ணகம் என்பது ஒரு இடம் அல்ல, இது ஒரு மனித மொழியிலே பேசுகின்ற பொழுது நாங்கள் அதை மிகவும் எவ்வளவு தூரம் அந்த மாட்சியை வெளிப்படுத்த முடியுமோ அவ்வாறு இந்த தேவதூதர்கள் புடைசூழ அவர் அரியணையில் வீற்றிருக்கின்றார் என்று ஒரு வெற்றி வாகை சூடியவராக அவர் தன்னுடைய வாழ்வின் நிறைவை கண்டுகொண்டார் என்பதுதான் இந்த விண்ணக விழா, விண்ணேற்பு அடைந்தார் என்று சொல்லுகின்ற இந்த விழா எங்களுக்கு குறித்து காட்டுகின்றது. இப்படி கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைத்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற நாமும் ஒரு நாள் அந்த விண்ணகத்திலே இறைவனோடு நாங்கள் ஒன்றிணைவோம், சங்கமமாகுவோம், அவருடைய மாட்சியிலே நாங்கள் கலந்து கொள்ளுவோம். அவருடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்ற பொழுது தேவதூதர்கள் எல்லாம், இங்கு எங்களுக்கு முன் சென்றவர்கள் எல்லாம் புனிதர்களாக தூய்மையிலே, மாட்சியிலே, பேரின்பத்திலே அவர்கள் மூழ்கி இருக்கின்றார்கள் என்று ஒரு மனித மொழியிலே இந்த அனுபவத்தை நாங்கள் சொல்லி அதற்காக எதிர்பார்த்திருக்கின்றோம். கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு பெண்ணிடம் பிறக்கின்ற ஒரு மனிதனாக குழந்தை வடிவத்திலே அவர் வரப்போவதில்லை. அவருடைய வருகை என்பது ஒரு நிறைவை எடுத்து காட்டுகின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் அவரை சந்திப்போம். எங்களுடைய மரணத்தின் பொழுதோ அல்லது மரணத்தின் பின்பு நாங்கள் நிலை வாழ்விற்கு அழைக்கப்பட்டதனாலே அந்த இறைவனை சந்திப்போம். ஆறு ஒன்று கடந்து சென்று, ஊர்களை, கிராமங்களை எல்லாம் கடந்து சென்று அது கடலோடு சங்கமமாவது போல எல்லா உயிர்களும் இந்த இறைவன் என்கின்ற பெரும் சமுத்திரத்திலே அல்லது பேரொளியிலே அவர்கள் இரண்டர கலந்து கொள்ளுகின்றார்கள். ரவீந்திரநாத் தாகூர் கூறுவார், ஆண்டவரே, எவ்வளவோ ஆயிரக்கணக்கான விண்மீன்களை படைத்திருக்கின்றீர், ஒளியாக படைத்திருக்கின்றீர். நானும் அந்த இயற்கையோடு சங்கமமாகி உம்முடைய பேரொளியிலே என்னையும் ஒரு ஒளியாக சேர்த்து கொள்ள மாட்டீரா என்று அழகாக பாடுகின்றார். யாழிலே பல நரம்புகள் இருக்கின்றன. அந்த நரம்புகளில் ஒன்றாக நான் இருந்து என்னுடைய வாழ்வை ஒரு இசையாக இசைக்க முடியுமா என்று கேட்கின்றார். இப்படி பல புலவர்கள், பல ஞானிகள், பல புனிதர்கள் இறைவனோடு சங்கமமாக வேண்டும் என்ற அந்த ஏக்கத்தை எடுத்து இயம்பியிருக்கின்றார். புனித அகுஸ்தீனார் கூறுகின்றார், என்னுடைய ஆன்மா உம்மோடு இணைய வேண்டும் என்று, உம்மிலே நிம்மதி காண வேண்டும் என்று ஏங்குகின்றது. தன்னுடைய கடந்த கால வாழ்விலே அவர் ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று எடுத்து அவர் பகிரங்கமாக தன்னுடைய வாழ்வை பற்றி பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, இவ்வளவு காலமும் உம்முடைய அன்பை நான் சுவைக்காமல் இருந்து விட்டேனே என்று கவலைப்படுகின்றார். ஆனால் இயேசுவினுடைய விண்ணேற்பு என்பது புறமெனே ஒரு ஒரு உருவம் இந்த முகில்களுக்குள்ளே செல்லுகின்றது என்பதல்ல. கடவுளோடு அவர் சங்கமமாகிவிட்டார். அந்த அவருடைய இவ்வுலக வாழ்வில் உடலோடு வாழ்ந்த அந்த வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்பதை அவர் தம்முடைய சீடர்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார். அவருடைய உயிர்ப்பின் வாழ்வு என்பது ஒரு சாதாரணமான உடல் போன்ற ஒரு வரையறுக்கப்பட்ட நிலைப்பாடு அல்ல. அவர்கள் பூட்டி அறைக்குள்ளே இயேசு தோன்றக்கூடியவராக இருந்தார். அவருடைய அந்த காட்சிகளை ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல சந்தர்ப்பங்களிலே இந்த சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார்.
அவர்களோடு உரையாடினார், அவர்களோடு உண்டார், அவர்களுக்கு உணவு தயாரித்து கொடுத்தார், அவர்கள் அவரை தொட்டார்கள் என்றெல்லாம் இந்த சீடர்கள் சான்று பகர்கின்றார்கள். அவருடைய சாட்சியங்கள் எல்லாம் உண்மை என்பதை ஒரே ஒரு விதத்திலே நாங்கள் அதை கண்டுகொள்ளலாம். தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள். அந்த இயேசுவினுடைய உயிர்ப்பிலே நம்பிக்கை வைத்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இயேசுவை அந்த மறையை விட்டு பிரியா மனமில்லாமல் தங்களுடைய உயிரை கூட அவர்கள் கொடுப்பதிலே மகிழ்ச்சி கண்டார்கள். தங்களுடைய அந்த இறை நம்பிக்கையிலே அவர்கள் தளர்ந்து போகவில்லை. ஆனால் இயேசு என்கின்ற அவருடைய விண்ணேற்பு விழாவிலே அவர் தன்னுடைய வாழ்வின் நிறைவை கண்டுகொண்டார் என்று அனுபவிக்கின்ற நம்புகின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்விலே இந்த இயேசுவை பின்பற்றுகின்ற வழியிலே பல தடைகள், பல சவால்கள் எங்களை சந்திக்கலாம். குறுக்கு வழிகளிலே இயேசுவை மறந்து நாங்கள் பல லாபங்களை ஈட்டலாம், அந்தஸ்துக்களை பெறலாம், இன்பங்களை அனுபவிக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சொகுசாக இருக்கலாம். இந்த அறநெறிகளையெல்லாம் நாங்கள் விற்றுவிட்டு பேரளவிலே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம், அல்லது நாங்கள் கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை என்று சொல்லலாம், அல்லது நாங்கள் இறைவனோடு எங்களுடைய மரணத்தின் பின்பு ஒன்றிக்கின்ற இந்த அனுபவத்தை பற்றி பின்பு சிந்திப்போம், காலம் இருக்கின்றது, தாமதம் செய்வோம், இப்பொழுது எங்களுடைய இன்ட்ரெஸ்ட், எங்களுடைய விருப்புகள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்திலே நான் எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நல்ல மகிழ்ச்சி நல்லது. ஆனால் இந்த மகிழ்ச்சியை நாங்கள் போலிகளிலே கண்டு எங்களுடைய இந்த கதியை நோக்கிய, விண்ணகத்தை நோக்கிய, இறை தந்தையை நோக்கிய பயணத்தை நாங்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தற்காலத்திலே நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது எங்களையே நாங்கள் ஏமாற்றிக் கொள்வதாக இருக்கலாம். காலம் கடந்து நாங்கள் எங்களுடைய வாழ்வை நிறைவான வாழ்வாக, நிறைவை நோக்கி செல்லுகின்ற ஒரு வாழ்வாக நாங்கள் அமைத்து கொள்ளவில்லையே என்று இயங்கலாம். பலர் கவலைப்படுவார்கள். அல்லது முதுமையில் தான் நாங்கள் விண்ணகம் செல்ல வேண்டும், மோட்சம் செல்ல வேண்டும், கடவுள் என்னை எடுத்து கொள்ளட்டும் என்று ஏங்குவது சில வேளைகளிலே துன்ப துயரங்களை தாங்க முடியாமல் இருக்கலாம். அல்லது இந்த நோய்களை அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஏமாற்றங்களை சகிக்க முடியாமல் கடவுளிடம் சென்று விட வேண்டும் என்று ஏங்கலாம். அப்படி அல்ல. எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நிறைவாக, பழுத்த பழமாக பாலில் விழுவது போல இந்த இறைவனோடு நாங்கள் சங்கமமாகுவதற்கு இயங்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்காக எங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். எங்களுடைய வாழ்வை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். கிறிஸ்து காட்டிய வழியிலே செல்லுவதற்கு அவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும். அவர் காட்டிய வழியிலே நாங்கள் செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக போர்கள் வரலாம், இடர்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், வேத கலாபனைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், சந்தேகங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம். கிறிஸ்துவருடைய மரணம் ஒரு தோல்வி அல்ல. அவருடைய விடியலுக்கு, ஒரு புதிய விடியலுக்கான அது ஒரு தொடக்கமாக அமைந்தது, ஒரு வழி, ஒரு மார்க்கமாக அமைந்தது. ஏனென்றால் அவருடைய மரணம் அவருடைய தியாகத்தினுடைய அன்பினுடைய முடியாக இருக்கின்றது, உச்சக்கட்டமாக இருக்கின்றது. தன்னுடைய தியாகத்தை, தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற அந்த வாழ்வினுடைய நிறைவாகத்தான் அவருடைய சாவு இருந்தது. அதனால் அந்த சாவை கடந்து உயிர் தெழுகின்ற இயேசு அவர் விண்ணேற்றம் அடைந்தார் என்றால் அவர் முழுமை பெற்றுவிட்டார், நிறைவு பெற்றுவிட்டார். தம்முடைய தந்தையோடு அவர் சங்கமமாகிவிட்டார். இந்த தந்தைக்கு விருப்பமான மகனாக தன்னை நிரூபித்து விட்டார். அந்த விண்ணேற்பு விழாவிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விண்ணேற்றம் அடைய வேண்டும் என்று காலதாமதம் இல்லாமல் நாங்கள் இன்றைய நாளிலேயே இந்த விண்ணகத்தை நோக்கிய பயணத்தை மீண்டும் ஆரம்பிக்க, நாங்கள் வெவ்வேறு கோணங்களிலே, பாதைகளிலே நாங்கள் சென்று விட்டால் மீண்டும் நாங்கள் எங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய செயல்களை, எங்களுடைய விருப்புகளை, எங்களுடைய பணிகளை, எங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும்
இந்த விண்ணகத்தை நோக்கிய பயணத்திலே நாங்கள் அனைவரும் இணைந்து பயணிக்க, கலந்து கொள்ள ஆண்டவருடைய அருளுக்காக உங்கள் அனைவருக்கும் நான் ஆசித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.